மென்னை விட உமன் தான் அதிக ஒபீஸா இருக்கிறதா சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா? ஒருவேளை இது உண்மைன்னா அது எதனாலங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நீங்க ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் மெம்பரா இல்லைன்னு அர்த்தம். அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஆடி ஃபிட்னஸ் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆயிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் நான் போடும்போது டைரக்டா உங்களுக்கு வந்து சேரும். ஹாய் மை டியர் ஃபேமிலி, நான் உங்கள் ஆடி. மெஜாரிட்டி இந்தியன் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒபிஸா இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு காரணம் அவங்க தப்பே கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு படைக்கப்பட்ட விதமும் வாழும் சூழ்நிலையும் தான் இதுக்கு காரணமாகவே இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனே. ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லட்டுங்களா? வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டிக்கான டாப் ஹிட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் இந்தியாவோட நம்பர் என்ன தெரியுங்களா? 182, 182வது பிளேஸில் இருக்குங்க. இதை விட என்னங்க வேணும்? அது அன்னைக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுங்களா? சூப்பராக டயட் பண்ணுறாங்க, சூப்பராக வாக்கிங் பண்ணுறாங்க, செம்மையாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஆணுக்கு பெண் நிகருங்கிறத ஒரு நிமிஷமும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை விட என்னங்க சந்தோஷம் வேணும்? இதே நிலைமை நீடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டாப் ஒபிசிட்டி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கவே இருக்காது. சூப்பராக இருக்குங்க. இதை விட என்ன வேணும் நமக்கு? சரி, ஓகே. இது வரைக்கும் ஏன் ஒபிஸாக இருந்தாங்க? இதுக்கு காமனான ஒரு ரீசன்லாம் இருக்கும்ல. அது என்னென்னங்கிறத சொல்கிறேன். அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியுங்கிறதையும் சொல்லிடுறேன். அதை ஒன் பை ஒன் இப்போ பார்த்துடலாம். ஆவரேஜாக கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு அந்த கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, அதாவது மெச்சூர்ட் ஆவாங்க. டோட்டலாக அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து அவங்க வெளியிலலாம் விளையாடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்கள வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்னா 2 விஷயம். ஒன்று, ரெஸ்ட்டு ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு ரெஸ்ட் ஆகிடுவாங்க. அதே போல் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எதையாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 25 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 கிலோ வெயிட் போட்டுருவாங்க. இது எல்லாமே வந்து அந்த மெச்சூர்டு டைமில் நான் சொல்கிறது. இந்த 25 to 35ங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் அண்ட் ப்ரெக்னன்சி டைம். இந்த மேரேஜ் டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டி இருக்கும், அவங்களுக்கு நிறைய விருந்து வைப்பாங்க, ஃபங்க்ஷன் போவாங்க. இன்னொன்று ஜாலியாக ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற டைம், யூத் இல்லையா? ஸோ அந்த டைமில் நிறைய சுற்றுவாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் அதை விட அடுத்த கட்டம் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஆகிடுவாங்க. ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க? குழந்தைக்காக நீ நல்லா சாப்பிடு, ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. சில வீட்டில் செல்லமாக இருக்கவங்க ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. இந்த டைமில் குறைஞ்சபட்சம் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸில் ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்கனாலே 10 கிலோ ரீச் பண்ணிவிடுவாங்க. நான் சொல்கிறது ஆஃப்டர் 25க்கு அப்புறம் சொல்கிறேன். இது சாதாரணமாக நடக்கிற விஷயம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி அவங்க வெயிட் லாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே செகண்ட் சில பேர் ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்கன்னா 2வது ரவுண்டு இதே வேலை நடந்துருக்கும், இதே ப்ராசஸ் தான் நடந்துருக்கும். சாப்பிடுவாங்க, திரும்ப வெயிட் போட்டுட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. 40 to 45ங்கிறது பார்த்தீங்கன்னா காமனாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகிடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு 5 to 7 kg திரும்பவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஏற்கனவே நல்ல பாடி மெட்டபாலிசம் ஹையாக இருக்கும்போது வெயிட் லாஸ் நடக்கும். சம்டைம்ஸ் ஏறாமல் இறங்காமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 to 7 kg இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. இதுக்கப்புறம் இதோட முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 45 to 50 பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் பீரியட் எல்லாருக்கும் தெரியும். எகைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் என்ன இருந்தோ அதே போல் ஹார்மோன் சேஞ்ச் திரும்ப நடக்கும். இங்கே ஒரு 10 கிலோ வரைக்கும் அப் டு 5 to 7 kg 8 kg அந்த மாதிரி வந்து திரும்ப எகைன் வெயிட் போடுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தெல்லாம் கடந்து தான் அவங்க வந்தாகணும். இந்த 15 வயசில் ஆரம்பித்து ஒரு 50 வயசு ரீச் ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 கிலோ இருந்திருப்பாங்க. இந்த இடம் வரும்போது 80 கிலோ, குறைஞ்சபட்சம் ஒரு 30 கிலோவாவது வெயிட் போட்டிருப்பாங்க இந்த பீரியட் அவங்க கிராஸ் பண்ணி வர்றதுக்குள்ள. ஸோ இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில பேர் 100 கூட போயிருப்பாங்க, சில பேர் ஒரு 70, 75, 65 அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 kg ரீச் பண்ணிவிடுவாங்க. இது வேறு வழியே கிடையாது, தவிர்க்க முடியாத காலகட்டம், இதை கடந்து தான் வரணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 95% பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கிடையாது, வாக்கிங் கிடையாது, கரெக்டான ஃபுட்டு கிடையாது, நல்ல டயட் கிடையாது, எல்லாருமே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, ரெஸ்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஒரு 5% பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தே நேச்சுரலாகவே கொஞ்சம் நல்லா மெட்டபாலிசம்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்து வெயிட் போட மாட்டாங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்காது, ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 5% இருக்கிறாங்க. அவங்க இதில் சேர்த்துக்க முடியாது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றின வெயிட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது 15லேருந்து 50க்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று ஹெல்த் பிரச்சனை வந்திருக்கும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லி இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டை குறைக்கணும்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே குறைக்கணும்னு நினைப்பாங்க, அதுவும் உடனே குறையாது, உடனே வெறுத்து போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெவி டயட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதுவும் ரொம்ப நாள் தொடராது, அங்கேயும் ஃபெட்டப் ஆகி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா
ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட சொல்லியிருப்பாங்க. நிறைய சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா அப்டமன் நம்மளோட கட்ஸு சொல்கிற கட்டை பொறுத்த அளவுக்கு குடல்லாம் சிறுகுடல்லாம் பெருகுடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக விரிவடைஞ்சிருக்கும். சர்ப்ளஸாக கலோரி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கி வச்சுருப்போம். அந்த டைமில் நீங்கள் கம்மியாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பயங்கர ஹங்க்ரி இருக்கும், பசி அதிகமாக இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது ஆங்கிரி அதை விட அதிகமாக இருக்கும், பயங்கரமாக கோபம் ஆகிடும். இது எதுக்குடா அப்படி ஒரு பழப்பு, இது எதுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுருவாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் வழி, இதுலேருந்து நாங்கள் எப்படி தான் வெளில வருது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க. ஒரு 10 ரூல் இருக்குது, சிம்பிளான ரூல் தான். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட்டையும் குறைச்சிடலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக சர்வே பண்ண முடியும். அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ரூல் நம்பர் 1, ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் மைண்டு மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக இருக்கணுங்க. நான் இந்த மாதிரி மாற போகிறேன், ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், நல்ல எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மென்டலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும். அந்த மைண்ட் செட் இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பண்ண விஷயத்த திரும்ப பண்ணவே கூடாது. ஏற்கனவே நம்ம ஏதோ பண்ணதுனால தான் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒன்று ஒபிஸாக இருப்போம், இல்லைனா பிசிஓஎஸ் பிசிஓடியாக இருப்போம், இரகுலர் பீரியட்ஸாக இருக்கும், ஏதோ ஒரு ஹெல்த் பிரச்சனை, தைராய்டாக கூட இருக்கலாம், பிபியாக கூட இருக்கலாம், வாட் எவர், ஏதோ ஒன்று இந்த இடத்துல அதனால தான் இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணும், ஏற்கனவே என்ன பண்ணமோ அதை திரும்ப பண்ணக்கூடாது. புது விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு மனசை ரெடியாக வச்சுக்கணும். தேர்ட் முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட் டைம். ஹெல்த்துக்காக எல்லாரும் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே சொன்னால் எனக்கெல்லாம் நேரமே கிடையாதுங்க, எக்ஸசைஸ்லாம் எங்கே பண்ணுறது, எல்லாரும் சொல்கிறாங்க செய்யணுன்னு தான் நினைக்கிறேன், முடியல. 24 hours இருக்குது. நீங்கள் என்ன தான் உருண்டு பிறந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு 12 மணி நேரம் கூட அதிகமாக பார்க்க முடியாது. ஓவர் டைம்லாம் பார்த்தா கூட சொல்கிறேன். ஒரு 7 மணி நேரம் நீங்கள் யாரும் தூங்குறதே கிடையாது. 19 மணி நேரம் தான் வருது கணக்கு பார்த்தா. இன்னும் 5 hours இருக்குது. அது எங்கே போகுதுன்னு பாரு. அதுக்குள்ளேருந்து ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. இது 1 day கிடையாது, 1 week கேட்கல, 1 month கேட்கல, 1 yearக்கும் கேட்கலங்க. லைஃப் டைம் வேணும். நம்ம எவ்வளோ நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. 4வது முக்கியமான விஷயம், ஹெல்த்தியான ஃபுட் பேட்டர்னை ஃபாலோ பண்ண தெரியணும். இஷ்டத்துக்கு எதை பார்த்தாலும் சாப்பிட்ணும், டெம்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஹெல்த்து போச்சுன்னா திரும்ப வரவே வராது. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹெல்த்தியான ஃபுட் பேட்டர்ன் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மகிட்டே இருக்குது, டயட் சார்ட் இருக்குது. 7 days 7 டயட்டுங்கிற ஒரு ஹெல்த்தி ஃபுட் பேட்டர்ன் இருக்குது. அதில் பேலன்ஸ் டயட் தான் இருக்கும். எல்லா நியூட்ரிஷனும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். கார்போ இருக்கும், ஃபேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், ஃபைபர் இருக்கும், விட்டமின் இருக்கும், மினரல் இருக்கும், என்ன இல்லை எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டயட் சார்ட் இருக்குது. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5வது முக்கியமான விஷயம், டெய்லி நியூ எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணணும். அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒர்க் அவுட் இருக்கும், ஒரு வீடியோ இருக்கும், அதை பிடிச்சி வச்சுப்பாங்க, அதையே டெய்லி ரிப்பீட் பண்ணுவாங்க. நம்ம பாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குங்க. அதுக்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அந்த மசில் அதை எடுத்துக்காது. அதனால் என்ன பண்ணும், திரும்ப புது ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷெடியூல் மாற்றணும். முக்கியமாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பிள்ஸோ வாட்டர் பாட்டிலோ வச்சு பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கணும். வெறும் கார்டியோ மட்டும் வச்சு பண்ணுறது கரெக்டான ஒரு வெயிட் லாஸ் கிடையாது. உங்கள் மசில் ஸ்ட்ரெங்தன் இல்லாமல் பண்ணிங்கன்னா அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிராஷ் டயட் பண்ணுற மாதிரி தான், ஒரு கிராஷ் ஒர்க் அவுட்டு தான். ஸோ அதனால் கரெக்டான ப்ராப்பர் ஒர்க் அவுட்டை பண்ண தெரிஞ்சுக்கோங்க. 6வது முக்கியமான ரூல் என்ன தெரியுமா, உங்களோட கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண தெரியணுங்க. கட்டுங்கிறது நம்மளோட அப்டமன், பெருகுடல், சிறுகுடல் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதோட ஹெல்த் சரியாக இல்லை அப்படின்னா டோட்டல் ஆர்கான்ஸும் ஸ்ட்ரக் ஆகிடும். ஏன்னா உங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷனை பார்த்தீங்கன்னா இங்கே தான் டைஜஸ்ட் பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து நர்வு சிஸ்டம் மூலமாக எல்லா ஆர்கான்ஸுக்கும் சப்ளை பண்ணுது. இந்த கட்டுக்குள்ள பிரச்சனை அப்படின்னாலே டோட்டல் ஆர்கான்ஸுக்கு சப்ளை ஆகாது. அப்போ என்னென்னா டோட்டலாக நம்ம நார்மலான லைஃப் ஸ்டைலில் இருக்க மாட்டோம், மந்தமாயிடுவோம். நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டமன் கட்டு சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 7வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்கள் பாடிக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களை நீங்களே லவ் பண்ண தெரியணும். உங்கள் ஆர்கான்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நமக்கு இன்றைக்கி எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறவங்கனால என்ன நினைக்கிறோம், எனக்கு என்ன பிரச்சனை, நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஏன் டயட் பண்ணணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு லங்ஸில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம சொன்ன மாதிரி தான் அவங்களும் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க பிரச்சனையோட அவஸ்தைப்படும் போது தான் அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியுது. அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள், அதை நம்ம புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கணும். நம்ம ஃபிட்டாக தான் இருக்கமா, நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கமா, நம்ம எந்த பிரச்சனையும் அடுத்தவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடியை ரெடி பண்ணுற விஷயத்தை பாருங்கள்.
எட்டாவது, ஏற்கனவே நம்ம சொன்ன முக்கியமான பாயிண்ட் தான், யூஸ் 4 ஃப்ரீ திங்ஸ். இது நம்ம வந்து இந்த செல்ஃப் எவால்வேஷன் சார்ட்லேயும் கொடுத்துருக்குறோம். ஒன்று வாட்டர், ரெண்டாவது ப்ரீத்திங், மூணாவது சன்ரைஸ், நாலாவது ஸ்லீப். இது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச வரம். இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஹெல்த் பிரச்சனையும் வரவே வராதுங்க. அதை நம்ம பண்ணாதனால தான் இன்றைக்கி இவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். அதை விட முக்கியம் 9th பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க, கன்சிஸ்டன்சி. இப்போ பண்ணுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பண்ணுறது 3 நாள் பண்ணாமல் இருக்கிறது, ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுறது, ஒரு வாரம் ஃபுல்லாக பண்ணாமல் இருக்கிறது, இல்லை ஒரு வாரம் கழிச்சு நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் கன்சிஸ்டன்சிங்கிறது நீங்கள் கொஞ்சமாக பண்ணுறீங்களா அதிகமாக பண்ணுறீங்கிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. ரெகுலராக பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். அதை கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட், வார்மப்பாவது பண்ணுங்கள், ஒரு வாக்கிங்காவது பண்ணுங்கள், ஃபுட்டை கரெக்டாக டெய்லி மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 4 நாள் பார்த்துக்கலாம், ஃபங்க்ஷன் வருது, இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம், அப்புறம் போய் நம்ம குறைச்சிடலாம், யாராலையும் குறைக்க முடியாது. ஃபங்க்ஷனில் சாப்பிட்றதெல்லாம் குறைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய கலோரி ஹையாக நம்ம கன்சியூம் பண்ணியிருப்போம். அங்கேயும் நீங்கள் கண்ட்ரோலாக டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிடுங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். இதை விட 10வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, எல்லாரும் இதை தான் வந்து கணக்கு பார்க்குறோம். நம்ம பாடிக்கு செலவு பண்ணுற விஷயத்த தயவு செஞ்சு சொல்கிற, ஹெல்த்துக்காக கணக்கு பார்க்காதீங்க. சின்ன சின்ன செலவு வருதா, நீங்கள் ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்ணுமா, கணக்கு பார்க்காதீங்க. ஒரு நட்ஸு வாங்கி வச்சுக்கணுமா, மிக்ஸ்டு நட்ஸில் எல்லாமே கிடைச்சிரும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது அப்பப்போ சாப்பிட்ணுமா, வெஜிடபிள் சாப்பிட்ணுமா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ப்ரவுட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய செலவாகாது. நம்ம பார்க்கும்போது பார்வையில் வந்து ஏதோ வெரைட்டியாக நிறைய வாங்குற மாதிரி தெரியும். மில்லட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் பேக்கேஜாக இப்போ கொடுக்குறாங்க. ஒரு 500 rupees கொடுத்தா 5 மில்லட்ஸில் ஒரு 200 கிராம் 1/4 கிலோ சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. ஸோ இது ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்கள் ஃபேமிலிக்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் கூட, ஒரு நல்ல ரீஃபைண்ட் இல்லாத ஆயில் சாப்பிட்றீங்க, செக்கெண்ணெய் வாங்குறீங்க, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணால் கூட ஓவரால் பார்த்தீங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா ஆகும். அதிகபட்சம் 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த சேஞ்ச் பண்ணும்போது. இந்த 50,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு செலவு பண்ண யோசிச்சோம்னா, ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம்னா குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா. நான் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், சின்ன ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். ஒருவேளை பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா 1 டேவில் பெரிய நம்மளோட சொத்தே போயிடும். அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் விற்றுட்டு வந்தவங்களும் இருக்காங்க, மொத்தமாக இழந்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். தயவு செஞ்சு கணக்கே பார்க்காதீங்க. அதே போல் ஒரு இந்த வாட்ச், இது வந்து ரொம்ப நம்ம ஹெல்த்தை ட்ராக் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இந்த வாட்ச் எல்லாம் ரொம்ப முக்கியம். கம்மியாக நீங்கள் 1500 ரூபாயிலேருந்து வாட்ச் விற்கிது. அது பல 1000 வரைக்கும் இருக்குது, லட்சத்துலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளாக என்ன வாங்கணுமோ அந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கிக்கோங்க. 2 தம்பிள்ஸ் வேணுமா வாங்கிக்கோங்க. இந்த தம்பிள்ஸ்லாம் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் பேர குழந்தை வரைக்கும், உங்கள் கொள்ளு பேத்தி வரைக்கும் பண்ணுவாங்க, தேஞ்சே போகாது. ஸ்கிப்பிங் ரோப்பாக இருக்கட்டும், யோகா மேட்டாக இருக்கட்டும், காலுக்கு போட்டுக்கிற ஷூவாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு செலவு பண்ணால் கணக்கு பார்க்காது. நோ சொல்லவே சொல்லக்கூடாது. எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே உங்களோட ஹெல்த்துக்காக தான். சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தானேங்க உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கலாம், உங்கள் அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்க முடியும். நம்மளே படுத்துக்கிட்டு நம்மளை ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் மற்றவங்கள நம்ம எப்படி பார்த்துக்க முடியும்? இந்த ஒபிசிட்டி பிரச்சனைலேருந்து எப்படி வெளில வரலாங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தள்ளி போடாதீங்க. எனக்கு வெயிட்டை குறைக்க தெரியல, எனக்கு பெல்லி ஃபேட் எப்படி குறைக்கன்னு தெரியல, எனக்கு டயட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு திரும்ப சொல்லிட்டே இருக்காதீங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ப்ளே ஸ்டோர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேலஞ்சஸ் கொட்டி வச்சிருக்கிறோம். 99 டேஸ் சேலஞ்ச் இருக்குது, 4 லெவலில் இருக்குது. பெல்லி ஃபேட்டை குறைக்க 49 டேஸ் சேலஞ்ச் இருக்குது. இன்னும் ஷார்ட் பீரியடில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பிகினர் லெவல், அட்வான்ஸ் லெவல், இன்டர்மீடியட் லெவல் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறோம். அதை விட முக்கியமாக ஏஜையே கம்மி பண்ணுற ஆன்டி ஏஜிங் சேலஞ்ச் இருக்குங்க. பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு சேலஞ்ச் இல்லையா? கடைசியாக பார்த்தீங்கன்னா பிசிஓடி சேலஞ்ச், லேடிஸ்க்கான பிரச்சனை எல்லாமே அதுலேருந்து சால்வ் ஆகிற மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு. இவ்வளவும் இருக்கும்போது இதுக்கப்புறமா நான் எப்படி இதுலேருந்து வெளில வரேன்னு தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு யாருக்கு என்ன தேவையோ அதை எடுத்து தயவு செஞ்சு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்க டிலே பண்ணிவிட்டு எனக்கு சரியாகலை, அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன்னு சொன்னால் அது படைச்சவன் பிரச்சனை கிடையாது, நம்மளோட பிரச்சனை. ஸோ அதனால் நாம தான் காரணமாயிடுவோம். உடனடியாக அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம நாளைக்குங்கிற சொல்கிற விஷயம் ஒன்று கூட வந்து நம்ம ஆரம்பித்ததே கிடையாது. அது தள்ளி போயிட்டே இருக்கும். நாளைக்கு அடுத்த நாள் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். அதனால் உடனடியாக இன்றைக்கே ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு ஏப்ரல் மே மாதிரி ஒரு சூப்பரான மந்த் நமக்கு வெயிட் லாஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிக்கப்பு, ட்ராப்பு, டியூஷன் விடுறது, டியூஷன் சொல்லி கொடுக்கறது, எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அதிகபட்சம் ஸ்கூல் இன்னும் 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீக்கோட முடிஞ்சு போயிட போகுது. ஸோ சூப்பராக ஃப்ரீ டைம் இருக்கும். இதை விட ஃப்ரீ டைம் நம்ம லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த 45 டேஸில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடலாம். அவ்வளோ ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஹெல்த்தை மாற்ற முடியும். நல்ல டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.